இந்த ஒரே ஒரு தப்ப சரி பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பவர் லிஃப்டிங் டோட்டல் அதாவது ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ் அண்ட் டெட் லிஃப்ட் தாறுமாறா ஏறும். இந்த தப்ப தான் நானும் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் பல யங்ஸ்டர்ஸ் சரியான கோச் கிடைக்காதவங்க இந்த தப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இது என்ன தப்பு? எப்படி திருத்திக்கலாம்? எல்லாருமே வந்து பவர் லிஃப்டிங் பண்ணணும், இல்லைன்னா நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, பார்ல மேக்ஸிமம் லோட போட்டு 1 ரெப் எவ்வளோ பண்ண முடியுது, 1 ரெப் எவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு தான் ட்ரை பண்றோம். இதுல நம்மளோட மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லீனியர் ப்ராக்ரெஷன் நடக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரென்த்தை சரியா புரிஞ்சுப்போம். ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக் ஃபார்முலா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னுட்டு நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ வெயிட்டை தூக்குறோமோ அதுவும் எவ்வளோ ஸ்பீடா தூக்குறோமோ இது ரெண்டுத்தாலையும் நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஸோ எல்லா வாட்டியும் அந்த 1 ரெப் மேக்ஸையே வச்சு பண்றதுக்கு பதிலாக 70 or 80% ஆஃப் 1 ரெப் மேக்ஸை வச்சுட்டு 2 or 3 ரெப்ஸ் பண்ணி அந்த ரெப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். சரியான ஃபார்ம்ல, ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெப்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 100 கேஜி தான் வந்து ஸ்குவாட்ல மேக்ஸ் அப்படின்னா 70 கேஜியில 3 ரெப் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெப்ல ஃபுல் ஸ்பீட்ல பண்றீங்க. அப்போ 70 கேஜி மூவ் ஆகிற மாதிரி உங்க மசில் ஒர்க் ஆகுது. அடுத்த ரெப் பண்ணும்போது உங்க மசில் 80 to 85 கேஜியை புஷ் பண்ற அளவுக்கு எஃபர்ட் போடுது. ஆனா பார்ல 70 கேஜி தான் இருக்கு. தேர்ட் ரெப் பண்ணும்போது 100 கேஜிஸ்க்கு க்ளோஸா புஷ் பண்ற மாதிரி உங்களோட மசில்ஸ் ட்ரை பண்ணுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களோட டெக்னிக் 3 ரெப்பு ப்ராக்டிஸ் ஆகுது அண்ட் ஒரு மேக்சிமல் லோட்ல ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு. ஆனா பார்ல வெயிட் கம்மியா இருக்குன்றதுனால நீங்க அந்த அளவுக்கு டயர்ட் ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த 1 ரெப் மேக்ஸ் பண்ணும்போது டோட்டல் டயர்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் செட்ஸ் பண்ணும்போது நம்மளோட டெக்னிக், நம்ம ஸ்பீட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 3 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களோட 1 ரெப் மேக்ஸை நீங்க இதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா படிப்படியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது 1ல இருந்து 3 கிலோ ஏறிக்கிட்டே வரும். இது எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்போ ஒரு 1 வீக் டீலோடிங் அப்படின்னு சொல்லுவோம். லைட் வெயிட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களோட நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் பவர் லிஃப்டிங்ல பெரிய பெரிய நம்பர்ஸ் ரீச் ஆவீங்க.